அவர் குறைவற்ற செல்வத்தோடு செல்வன் குருச்சந்திரன் அவர்கள் அல்லவா அவர் திருக்கரத்தினால் எமக்கு அள்ளிப்பணம் கொடுத்துள்ளார்கள். எங்க மாரியோட கிருபையாரே மங்களமாய் வாழ வேணும், சுடலையோட கிருபையாரே அவர் சந்தோஷமாய் வாழ வேணும், அவர் வாழ வேணும், வளர வேணும், வாழ வேணும், வளர வேணும், மாறி தாய் அருளாரே. காரி அக்கா தங்கச்சி 8 பேரும் கும்மி பாட்டு விளையாடுதா. நம்ம கன்னி பெண்கள் என்ன அழகா விளையாண்டாங்க. அதே மாதிரி அன்னைக்கு மந்தி தோப்பு காளி 8 பேரும்ல விளையாண்டுருக்கா. காளி விளையாண்டுருக்கா பாருங்க. அப்பதான் மந்தி தோப்பு காளி அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகியா. அப்படி ஒரு அழகு ஆத்தா எவ்வளவு அழகு. நம்ம இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தி வைத்த சரி கற்பக அக்கா, பிச்சம்மா அக்கா, பூர்ணா பாப்பா குடும்பத்தோட அக்கா, சரி எல்லாரும் இல்ல நானுக்கு இந்த ஊர்ல இல்ல. காலேஜ்ல என்னதான் வாத்தியார் வேலை பார்த்தாலும் நம்ம ஊருக்கு நம்ம சாருடைய வெள்ளுப்பாட்டை அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நம்ம கற்பகம் அக்கா சார்பாக நம்ம கலாகாரர்களே இந்த ஊருக்கு அறிமுகம் செய்து வைத்ததோடு காளியம்மா பேரை சொல்லி யாழினி பாப்பா, யாழினினா யாழினி தான் ஐயா. இசை அல்லவா. சரிதான். அப்பேற்பட்ட கலைவாணி பேர் பாத்தீங்களா. ஆமா. இது யாழினி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் என்ன இருக்கங்குடி மாறியர்களால அருளால ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறி கிருபையால இவர் எந்த இடம் சென்றிட்டாலும் மாதவன் அந்த கிருஷ்ணர் ஐயா அவர்களை மாறி வேற சொல்லி எனக்கு வாழ்த்து வயது கிடையாது. என் மாரியம்மா அருளால ஐயா சவுந்தரராஜன் ஐயா குடும்பத்தார்கள் சார்பாக அடுத்த திருப்பி நம்ம கூப்பிட்டாங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வருவாராம். ஆமா சொல்லிட்டாரு. ஏன் வாழ வேணும் வளர வேணும் சவுந்தரராஜ குடும்பத்தாரே பாப்பா காசு தர மாட்டேங்கா. தங்க முகமாய் வாழ வேணும் எனக்கு அன்பளிப்பு செய்தவர்கள்
செய்தவர்களும் செய்யாதவர்களுமாக மாரித்தாய் நம் கந்தித்தோப்பு காளி அருளாலே எந்த இடம் சென்றிட்டால் அனைவருமே தங்க முகமாய் வாழ வேண்டும். நீங்கள் செய்யும் தொழில் பெருக வேண்டும் வாழ்த்திக் கொண்டு அம்மா மாரியோட அருளால காளி அருளால நீங்க நோயத்த வாழ்வோடு வந்தாலும் இன்னைக்கு எப்படி கை நிறைய சல்லி பணம் கொடுத்தீர்களோ நீங்க இன்னும் நிறைய மக்களுக்கு வாரி வழங்க வேணும். அன்புக்கும் பாசத்துக்கும் நாங்க அடிமைப்பட்டவர்களவா தாயான மந்தித்தோப்பு காளியம்மாள் ஐயா என்ன செய்யுது திடீர்னு எந்திக்காரு திடீர்னு உட்கார்ந்துருக்காரு. எப்படி ஒரு ஆள் ஒரு ஊருக்கு ஒரு ஆள் இருக்கும் வெள்ளு படிக்கும் போது. அடுத்தபடியாக ₹100 நமக்கு 100 லட்சமாகவே அள்ளிலங்க செல்வச்சிமான் அம்மா மதிப்பிற்குரிய சுப்புதாய் அம்மா அவர்கள் நமக்கு அள்ளி பணம் கொடுத்துள்ளார்கள். சுப்பிரமணியன் என் கிருபையாலே குடும்பமாக வாழ வேணும். ஆரியோட அருளினாலே கலகலப்பாய் வாழ வேணும். இப்பதான் எனக்கு தெரியும். போகும்போது சம்பளம் கிடைக்காது. காளியுடையலால இப்படியாக இருக்கும் போது அம்மாள் காளியம்மாள் அடுத்தபடியாக நமக்கு ₹100 100 லட்சமாகவே அள்ளிவிலங்கிய செல்வச்சிமான் ராஷ்மிகா பாப்பா அவர்கள் நமக்கு அள்ளி பணம் கொடுத்துள்ளார்கள். இந்த பாப்பா குடும்பத்தார்கள் படிக்கக்கூடிய படிப்பவர்கள் எப்படி வாங்க பாருங்க. கோங்கில் போல பண்ணை வைத்து அவர்கள் கோங்கில் போல பண்ணை வைத்து புசியாமல் வாழ வேணும். அவர்கள் புசியாமல் வாழ வேணும். அடுத்தபடியாக நமக்கு ₹50 ₹100 சேர்த்து 101 லட்சமா அள்ளிவிலங்கிய செல்வச்சிமான் மதிப்பிற்குரிய விஜயலட்சுமி அம்மா அவர்கள் கடம்பூர்ல இருந்து நமக்கு அன்பளிப்பு வந்திருக்கு. சந்தோஷ் சரண்யா மனோஜ் சார்பாக நமக்கு அடுத்தபடியாக ₹101 101 லட்சமாகவே அள்ளிவிலங்குகிறார்கள். இன்னைக்கு நம்ம சாரு இந்த திருநெல்வேலி முத்துமாரி வில்லுப்பாட்டு நம்ம ₹100 கொடுக்கும் ஞாபகம் போட்டிருக்காரு. வீட்டுக்கார அம்மா யாரும் திட்டிடக்கூடாது. எனக்கு இந்த வில்லுக்கார வேலைக்கு நீங்க சம்பாதித்துல புல்லா கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இந்த மனசு வேணையா மனசு வேணையா. அன்னார் அவர்கள் யார் தெரியுமா? அடுத்தபடியாக நமக்கு ₹100 100 லட்சமாகவே அள்ளிவிலங்கிய செல்வச்சிமான் மதிப்பிற்குரிய சங்கரலிங்கம் ராணி குருராஜ் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக நமக்கு அள்ளி பணம். முத்துக்குமாருக்கு ஒரு பாட்டு படிச்சிருமா? ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு முத்துக்குமார் ஹாப்பி பர்த்டே டு யூ மே காட் பிளஸ் டு யூ காளியம்மன் பிளஸ் டு யூ காளியம்மன் பிளஸ் டு யூ காளியம்மன் பிளஸ் டு யூ. முத்துக்குமார் தான் யாரும் தெரிய மாட்டேங்குது. அப்படியா? பரமசிவம் மதிப்பிற்குரிய பால் பிளாட்டி பிளாட்டை அவர்களும் சரி நகர இளைஞரணி ஸ்டாலின் நகர்ல இருந்து நமக்கு அழகாகவே அன்பளிப்பளித்தார்கள். அண்ணாச்சி அவர்கள் சார்பாக நமக்கு அண்ணாச்சி அருமையான ஒளியொலி அமைப்பாளர் ஸ்டாலின் நகரில் நகர சிறப்பு அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அடுத்தபடியாக ₹100 101 லட்சமாகவே இலங்கை செல்வச்சிமான் ஐயா மதிப்பிற்குரிய கௌதம் கதிரையா நமக்கு அளிப்பணம் கொடுத்துள்ளார்கள். எல்லாரும் சந்தோஷமா பணம் கொடுத்தாங்க. பாத்தீங்களா என் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் பாருங்க. என் மாரியோட கிருபையாலே மக்களுமாய் வாழ வேணும். நீங்க செய்ய தொழில் பெருக வேணும். சிறந்ததாக வாழ வேணும். குடும்பம் அது வாழ வேணும். பிள்ளைகளும் பெருக வேணும். படிப்பறிவு பெரிய
அடுத்தபடியாக சரிதான். ஒரு கலைஞர்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுமா. எப்படி? இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். என்ன? நான் ஒரு 4 வருஷமா தான் வில்லு படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கங்குடி மாரியம்மங்களுக்கு மாதம் கடையை சொல்லி அன்னைக்கும் போவேன், இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்கேன். ஆமா. அங்க வச்சு ஒரு ஓரமா ஒரு பஜனை வச்சு நாங்க படிச்சுட்டு இருந்தோம். சரி. அப்ப எனக்கு யாரும் அறிமுகம் ஒரு தாளா தனியா தான் போயிட்டு இருப்பேன். ஆமா. நம்ம சகோதரர் காளிமுத்து அவர்கள் வந்து எனக்கு வில்லுப்பாட்டு படிக்க அன்னைக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க. சரிதான். அன்னைக்கு இப்படி வந்து படிக்க அப்படின்னா ஆமா. காளிமுத்து மாதிரி நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. சரி. அவர்களுடைய உதவினால நீ வில்லுப்பாட்டு படிச்சு இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. ஆமையா. ஒரு கலைஞர் மதிக்கணும். ஆமா. இவன் ஏன் வில்லுப்பாட்டு படிக்காம வாத்தியார்களை பார்த்துட்டு இந்த வில்லுப்பாட்டு தேவையான்னு நீ வசப்பேச்சு பேசின வில்லுகாரங்களும் உண்டு. நான் யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன். அந்த பேர் சொன்னா எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். ஆகையினால அதே இருக்கங்குடி மாரியம்மன் கோயில்ல யாரெல்லாம் என்னை சொன்னாங்களோ அதே வில்லுப்பாட்டுக்காரங்க முன்னாடி இன்னைக்கு நானும் ஆடி கடைசி தை கடைசி வாசல்ல படிச்சுட்டு இருக்கேன். அதுதான் அந்த அம்மாவுடைய அருள். ஏ தம்பி, நான் துட்டுக்கு ஆசைப்பட்டோ போட்டி போட்டோ வில்லு ஆரம்பிக்கல. எங்க அக்கா மட்டும் கேட்டு பாருங்க, எனக்கு இத்தனை கொண்டு அத்தனை நான் கேட்டேனா தந்தது போதுக்க நான் உங்க ஊருக்கு வந்ததே சந்தோஷம் பண்ணிட்டு இல்லையா. அதாவது தம்பி, துட்டுக்கு படிக்குது இந்த நெல்லை முத்துமாரி வில்லு கிடையாது, மக்களுடைய அன்பு ஆதரவு தான். அதே மாதிரி இந்த காளிமுத்து தம்பி நமக்கு அன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாத்தியா. இன்னைக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு நாங்க இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சு பழகி பேசியிருக்கோம். நேர்ல பார்த்தது இன்னைக்கு தான் எதிர்பாராத சந்திப்பு. அப்பேற்பட்ட ஒரு கலைஞர் நம்ம ஊருக்கு ஒரு கலைஞரா நம்மை போல ஒரு வில்லிசை கலைஞர் வந்திருக்காரு. அப்படிதான் ஒரு கலைஞனுக்கு ஒரு கலைஞர் இருக்கணும். அப்படி போட்டி இருக்கலாம், நம்மளோட ஒருத்தன் படிக்காதுன்னு பொறாம இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி தாலுகா அந்தித்தோப்பில் இருக்கக்கூடிய காளிமுத்து வில்லிசை குழுவினர்கள் சார்பாக நமக்கு 100 ரூபாய் லட்சமாக நீ இந்த அடி அடிச்சுனா திருப்பி காளியம்மா வந்துருவா. அப்புறம் 1/2 மணி நேரம் பாடுபட முடியாது. அவன் கைலாஸ் வந்து ஒவ்வொருத்தரா வருவா. இப்படியாக இருக்கக்கூடிய போது அடுத்தபடியாக 100 ரூபாய் 100 லட்சமாகவே அள்ளிவிலங்கிய செல்வச்சீமான் மந்தித்தோப்பு நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய வேல்ராஜ் தனலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் சார்பாக 101 ரூபாய் 101 லட்சமாகவே அள்ளிவிலங்குகிறார்கள். என் மாப்பிள்ள நான் சொல்லிட்டேன் வந்த உடனே, நீரு மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தீரு இழுத்து இந்த காட்டுக்குள்ள கூட்டு வரமாட்டாமா. அந்த பையன் மேல அப்படியே ஒரு பார்வையா பாத்துட்டு இருந்தான். எதுக்குடி பாக்க இம்புட்டு கழுத்து தொங்க போட்டுக்கல உங்க வச்சுனா என்ன செய்ய. ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்து படிச்சா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. கரும்புறங்க உட்காந்து தொங்க போட்டு படிச்சுட்டு இருக்கேன். நல்ல கூட பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கியோ ஐயா. நம்ம மாப்பிள்ள அருமையான மாப்பிள்ள முத்துக்குமார் தம்பி. ஏடா பேண்ட்ல ஒரு பெரிய வாட்டர் இருக்குடா, அணைச்சிட்டு உட்காரு. கண்ணு கூசுது எனக்கு. அருமையா இருக்கும். அப்படியே அப்படி இருக்குமியா. இவரால ஒரு நாளும் பார்க்கணுமே, இவரால ஒரு நாளும் பார்க்கணுமே. ஐயா, நான் எங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, கலைஞர்களுக்கு மீண்டும் இந்த கதைக்கு வருகிறோம். மக்கள் அன்போடு பாசத்தோடு அள்ளிப்பணம் கொடுத்துள்ளீர்கள். உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் என்றும் மறக்கப்படுவதில்லை. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் கடமைப்பட்டவர்கள் இந்த திருநெல்வேலி முத்துமாரி வெள்ளி செய்கிறோம். இப்படியாக இருக்கும் போது விட்ட கதை குறைகள் எடுத்த கதை மீண்டும் பாடி கலைமகளே கலைமகளே
8 பேரும் விளையாண்டு இருக்கா. ஆமா. இங்க விளையாண்டு இருக்கும் போது சரி கைலாசத்துல பகவான் படியில வந்துட்டு சாயங்காலம் வராரு. வந்துருக்காரு. ஏமா நல்லா கேளுங்க. என்னய்யா? எட்டுன கணவன் காலையில வேலைக்கு போவாரு. சரி பொண்டாட்டி எப்படி வழி அனுப்பணும்? எப்படி அனுப்பணும்? பார்த்து பத்திரமா வேலைக்கு போயிட்டாங்கன்னு இன்முகத்தோடு சிரிச்ச முகத்தோடு வழி அனுப்பணும். சரி சாயங்காலம் வருவார்ல புருஷன் வேலைக்கு போயிட்டு. ஆமா. நல்லா கேளுங்கம்மா. என்ன? அன்னைக்கு பார்வதி அம்மா கைலாசனம் சொன்ன மாதிரி செஞ்சிருக்காங்க. சரி பகவானுக்கு வேலை படியிலக்க போறது. ஆமா. படியிலந்துட்டு கைலாசத்துக்கு திரும்பி வரக்கூடிய போது என்ன? அங்க வார வழியில பார்வதி அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருப்பா. நம்ம சிவபெருமான் தான் வாராரு படியிலந்துட்டு. ஆமா. நல்ல ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சரி அவர் சிவபெருமான் திரு பாதத்தை கழுவி கழுவி சந்தன காப்பு பொட்டு வச்சு பூ வச்சு ஆமா தாலிய தொட்டு கும்பிட்டாங்களாம் ஐயா. சரி இது அந்த காலத்து பெண்களுடைய வழக்கம். ஆமையா. உன் பொண்டாட்டி உன் காலை கும்பிட்டு வேட்டியா வந்து போச்சு. ஏ தம்பி, என்னண்ணே? அதாவது அந்த காலத்து பெண்கள் புருஷனுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த காலத்து புருஷன் பேரு கருப்பசாமின்னு இருக்குமா. பொண்டாட்டி கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டா. எதுக்குயா? என்ன புருஷன் பேர் கருப்பசாமியில பாதி பேரு கருப்பட்டியில வருதுல்ல. கருப்பு வருது. புருஷன் பேரை சொல்லதுக்கு அந்த காலத்துல யோசிக்காங்க. சரி இப்ப புருஷனுக்கு மரியாதை கூட கொடுக்க வேண்டாமா? அந்த பேரை சொல்லுத பாத்தீங்கன்னா பொம்பளைக்கு பொண்டாட்டி யாரு புருஷன் யாரும் தெரிய மாட்டேங்குது. வயசு வித்தியாசம் தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. ஆமா இப்படியாக என்ன நடக்குது பாருங்க. வாடி பெண்ணே பார்வதியே வார்த்தை உன்னை சொல்ல கேளு இல்லாத படியிலந்துட்டு வாரணும்மா. பாதப்பன்னி செய்ய இருக்கும் போது பகவான் சொன்னாரு, இன்னைக்கு நான் படியிலக்க போகும்போது பார்வதி ஒரு அழக கண்டேன். என்ன அழக கண்டிரு பகவானே? பார்வதி உலகத்துல நீதான் அழகு அழகுன்னு எவ்வளவு பீத்துன்னு பீத்திட்டு இருந்த. என்ன கொனட்டு கொனட்டுனே ஒன்ன விட 8 பேர் அழகா இருக்காட்டி. ஏம்மா கேட்டுன பொண்டாட்டிய பார்த்து ஒரு புருஷன் இன்னொருத்தி அழகா இருக்குன்னா பொண்டாட்டி மனசு தாங்குமா? ஏ தம்பி, பார்வதி அம்மால பார்த்து பகவான் பரமசிவன் சொல்லுதாரு, பார்வதி ஒன்ன விட 8 பேர் அழகா இருக்காங்க. என்ன ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருக்கக்கூடிய போது என் ஆண்டவன் சிவபெருமான் சொல்றாரு பாருங்க, பார்வதி ஒன்ன விட அழகா மந்தித்தோப்பு காளி பிறந்திருக்கா. எப்ப பார்வதி அம்மா சொன்னாங்க, என் பகவான என்ன விட இன்னொருத்தி அழகா இருக்காளாங்க. கெட்டின பொண்டாட்டியை விட்டு 110 அழகா இருக்கு. பொண்டாட்டி மனசு தாங்காதுல ஐயா. உலகத்துல இன்னைக்கு உலகத்துல ஆம்பளைக்கு ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. நம்ம ஊரை சொல்லல, எங்க ஊர் பக்கம் சக்கரப்பள்ளி பக்கம் சுரண்ட பக்கம் 2 ஆட்கள் கிடக்கு. என்ன சொல்லுதாங்கன்னா, கிளி போல பொண்டாட்டி இருக்கும், குரங்கு போல பாப்பாட்டி இருக்கும். ஆமா என் செட்டு குளத்துக்காரன் அப்படிதான் அலைதான். யாரு அப்படியா? ஆம்பளையா பொம்பளையா தெரியல, எல்லாம் ஒண்ணோட தெரியுது. எல்லாம் ஆயிரம் மண்ணடி போடு. இந்த பை என்னையே சொல்லுதாம்மா, நான் ஜங்கிலி போட்டிருக்கேனா? ஆமா. ஏய் சரி, ஒரு ஆம்பளை எத்தனை ஆம்பளைனாலும் பேசிக்கிடலாம், ஒரு பொம்பளை எத்தனை பொம்பளைனாலும் பேசிக்கிடலாம். வெளியே தெரியாது. வெளியே தெரியாது. ஏன் தெரியாது? அப்புறம் ஆம்பளை ஆம்பளை பிரச்சனை இல்லையா? இல்லையா? சேந்தமரம் பக்கமா இப்படியாக இருக்குமா பகவான பார்த்து பார்வதி அம்மா சொல்றாங்க, ஆண்டவா நான் கைலாசத்துல அழகோடு இருக்குது காணாதனை யாரு அந்த 8 பேரு? யார் தெரியுமா? காளியம்மா மாரியம்மா ஆயான முத்தாரம்மா 8 பேரும் அவ அழகோடு பிறந்திருக்கா. மந்தித்தோப்பு காளி அழகா பிறந்திருக்கா, இருக்கங்குடி மாறி அழகா பிறந்திருக்கா. ஏ பகவானே, இவ அழக நான் குறைக்கணும். மந்தித்தோப்பு காளி என்ன விட அழகா இருக்கப்படாது. எந்த ஒரு பெண்ணுக்கு ஆசை இருக்குதுன்னு செய்யும், இன்னொருத்தைய விட நம்ம அழகா இருக்குதுன்னு நினைப்பா. அதே மாதிரி பார்வதி அம்மா நம்மளோட இந்த காளி அம்மா அழகு இருக்க கூடாதுன்னு அழக குறைக்க நினைக்கா. சரி, எப்படி ஒரு ஆள் அழக குறைக்கலாம்? என் தம்பி பார்வதி பார்த்தாளா, என் அண்ணா கோபால கண்ணா, என் செங்கண்ணா சிறுகண்ணா, ஆயர்வாடி கண்ணா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாலை ஐயா மாறும் ஐயா.
சயன செய்யும் ஐயா நாராயணா ஐயா நமோ நாராயணா வந்து பாருமையா கோபாலக்கண்ணா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சை மா லட்சுமி நாராயணா பார்வதிக்கு அண்ணன் யாருன்னா பெருமாள் சுவாமியா எந்த ஒரு பெண் ஒரு ஆபத்துனா கூட பிறந்தவன கூப்பிடுவா பார்வதி அம்மா தன்னுடைய அண்ணனான நாராயணரை அழைத்தாள் நிரட வாகனத்துல கிருஷ்ண பகவான் பார்க்கடலை விட்டு வாராரு எவ்வளவு தங்கச்சி இன்னைக்கு இந்த அண்ணன் கூப்பிட்ட காரணம் என்ன என்னம்மா சொல்லு பாப்போம் சீட்டு கட்டுக்கு ரூபா இல்லையா அதெல்லாம் கவலைப்படாத லட்சுமி தருவா எதுக்குமா அந்த அண்ணனை கூப்பிட்டேன் ஆமா என் புருஷன் அம்மா பாரதிக்கு புருஷன் தானே உங்க மச்சான் சொன்னேன் சரி அவர் என்ன படியலக்க போனாரா ஆமா அங்க போய் காளி 8 பேர் காளியா எந்த ஒரு காளி ஏதோ ஒரு மதிதோப்பு காளியா அவரை பார்த்து அழகா இருக்கான்னு சொல்லிட்டாருனே அவ்வளவு அழகுள்ள காளியா அப்படியே சொன்னாரு என்ன விட அழகா இருக்கான்னு சொல்லிட்டாருன்னா ஆமா அந்த மந்திதோப்பு காளியுடைய முகத்து அழகா நான் குறைக்கணும் என்று ஆயர்பாடி கண்ணன் தெருட வாகனத்திலே வந்து அட்டகாளி 8 பேரும் கும்மி விளையாண்டு இருந்தா பார்த்துட்டு சின்ன பிள்ளையா இருந்து அப்படியே தூக்கிட்டு கைலாசத்துக்கு வந்துட்டாரு முத இந்த காளியம்மாலும் மாரியம்மாலும் உட்கார்ந்த திசை எங்கன்னா கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசலாம் அதான் அந்த அம்மா வடக்காம உட்கார்ந்து இருப்பா எல்லா அம்மனையும் பாருங்க வடக்காம தான் இருப்பா இப்படியாக அட்டகாளி 8 பேரும் வடக்கு வாசலுக்கு கூடிய போது ஆடி வார பார்வதி அம்மா பகவான் படியில் வந்துட்டு வரதுக்குள்ள இவ அழகா நம்ம குறைச்சிடணும் என்ன விட அழகா இருக்காளே அப்படி இருக்கக்கூடாது பார்வதி நான் தான் அழகா இருக்கணும் ஏ காளியம்மா அழக குறைக்கணும் அவன் முகத்துல நான் என்ன எப்படி மலைக்க வைக்க போறேன் பாரு வீர பல்லாம்பரி சடையா எங்கே காளியம்மா தோப்பு காளி தலைமுடியா பாருமா குறைக்கிறதுக்கு இந்நேரத்து வீரப்பல்லு முளைக்க போகுது அது மட்டுமா உன் தலைமுடி எனக்கு அழகு காண மாட்டேக்கு 5 ஷாட்ட கொஞ்சம் எங்க காளியம்மா தாய காளியம்மா 16 கடையிலங்க போதுங்கம்மா வீரப்பல்லு சடை 5 சடை கொஞ்சம் வில அழகு சடை மார்புறல ஆத்தா மந்தி தோப்பு காளி அழகா இந்த பார்வதி எப்படி குறைக்க பாருங்க முட்டை போல கண்ண அழகா கண்ணனை இழைக்கிறாள் பாருங்க சிவனை நல்ல சிவனை என்று நாராயணா வைகுண்டமே சிவனை என்று
தெரியுமா? என்ன? உனக்கு இன்னையில இருந்து கொஞ்சம் பொறுத்து காத்தா. ஆமா. உனக்கு மகுட சம்பார முடிக்கும் போது ஓடி வா. சரி. காளியம்மா பிறந்ததே மகுட சம்பாரத்துக்கு தான். ஆமா. அப்பதான் பாரதி அம்மா முகத்திலுடைய அழகா குறைக்கணும்னு சரி. மந்தித்தோப்பு மக்கள் நல்லா கவனிச்சீலாம். என்ன? காளியம்மா அழகா குறைக்கிறதுக்கு பாரதி அம்மா என்ன பண்ணாலாம்? என்ன? இந்த காளியம்மா முகத்துல வாயில இருந்து வீரப்பல்ல முளைக்க வச்சிருக்கா. உனக்கு வச்சுடா. இன்னைக்கும் பாருங்க காளியம்மா அலங்காரம் பண்ணும்போது 2 வீரப்பல்லு வெளியே இருக்கும். சரி. அப்ப எல்லா பெண்களுக்கும் இந்த வீரப்பல்லு கிடையாது. ஆமா. இந்த வீரப்பல்லு இந்த காளியம்மாளுக்கு வச்சுட்டோம்னா பகவான் வந்து இவன் அழகு இல்லைன்னு நினைச்சிருவார்ல வச்சிருவாரே. என்று காளியம்மாள் மாரியம்மாள் அக்கா தங்க 8 பேருக்கும் வீரப்பல்லு திரி சடமுடி இருக்குதான். ஆமையா. அப்பதான் பகவான் படிய வந்துட்டு வராரு. எப்படி? அப்பதான் கேட்க பாருங்க மந்தித்தோப்பு காளி. என்ன கேட்கா? ஏ ஆண்டவா, பகவானே, நாங்க 8 பேரு ஏன் பிறந்திருக்கோம்? நாங்க பிறந்த விவரத்தை எல்லாம் சொல்லுங்க ஆண்டவா. நான் ஏன் பிறந்திருக்கேன் காளியம்மா? அம்மா மந்தித்தோப்பு காளி, என்ன? என் அக்கா தங்கச்சி 8 பேரா பிறந்த விவரத்தை சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? நீ ஏன் பிறந்த தெரியுமா? அந்த மச்சரிசி மாறியே உடனேயும் கொல்ல வேணும், சூரனையும் கொல்வதற்கு ஆதியாக பிறந்திருக்க, அரக்கனையும் கொல்வதற்கு, அரக்கனையும் கொல்வதற்கு அட்டகாளி பிறந்திருக்க, அரக்கனையும் கொல்வதற்கு, அரக்கனையும் கொல்வதற்கு அட்டகாளியா பிறந்திருக்க. அடி மந்தித்தோப்பு காளியம்மா மகுடனையும் கொல்ல வேணும். காளியம்மா மகுடனையும் கொல்ல வேணும். ஏ காளியம்மா, மச்சரிசி மனத்திலே மகிடா சூரன் ஒருவன் வாழ்ந்து வரான். வாழ்ந்து வருகிறான். அவனை கொல்லத்தாம காளியம்மா நீ பிறந்திருக்க. பிறந்திருக்க. ஏ பகவானே, என்ன? அந்த காளியம்மா நானுக்கு எல்லாரும் கொல்லணும், யாரு விவரத்தை சொல்லுங்க. அது யாரு? நானும் மந்தித்தோப்பு காளினிக்கு சின்ன பிள்ளையா இருக்கேன், பிறந்திருக்கேன். சரி. ஒரு ஆம்பளை அரக்கனை கொல்லணும், எதுக்கு நாங்க போய் அவனை கொல்லணும்? எதுக்கு கொல்லணும்? அதாவது மந்தித்தோப்பு காளி என்ன? எவ்வளவு விவரமா கேட்க நீ. விவரமா இருக்கியே. குடும்பத்துல மூத்தவல்ல காளியம்மா 8 பேர்ல. ஆமையா. அப்பதான் சொல்றாரு சிவபெருமான், நல்லா கேளுங்க. எப்படி? ஏ காளியம்மா, என்ன? முன்னதொரு காலத்துல வர முனின்னு சொல்லக்கூடிய சிவபக்தனா ஒருவன் வாழ்ந்து வந்தான். சரி. என்கிட்ட தவம் இருந்து வரம் வாங்கியிருக்கான். வாங்கியிருக்கான். அந்த வரமுனி என்ன வரம் வாங்கினான் தெரியுமா? என்ன வரம்? ஆனாலையும் அழியக்கூடாது, எந்த ஆயுதத்தாலையும் அழியக்கூடாது. சரி. அப்படியே உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா விழுந்தா? நான் 1000 மகடா சூரனா பிறக்கணும் வரம் வாங்கியிருக்கான். வாங்கியிருக்கான். ஏ தம்பி, என்னடே? இந்த மாதிரிதான் சாவ மண்டுக்கோங்கன்னு வரத்தை வாங்கிட்டு உனக்கு தலக்கணம் அதிகமா பிடிச்சிருச்சு பாத்தியா? சரிதான். தம்பி நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னய்யா? செல்வம் இன்னைக்கு வாரையில வருமா, நாளைக்கு போறேன்னு போவேன்னு சொல்லிட்டு போவாதான். சொல்லாது. ஏ தம்பி, செல்வத்துல செல்வம், சிறந்த செல்வம் மக்கள் செல்வம் தானே. ஆமையா. இந்த தலக்கணம் பிடிச்சிட்டா பத்தியில மகடா சூரன் சொல்லக்கூடிய வரமுனி ஆமா. அவன் வந்து நம்ம தான் சாவ மாட்டோமே, சரிதான். சிவபெருமான் தான் அழியா வரத்தை கொடுத்துட்டார், தந்துட்டாரு. அழியா வரத்தை கொடுத்துட்டாரே ஆமா. என்று சரி. அந்த வரமுனியாகப்பட்டவன் என்ன வரத்தை வாங்கினா பாருங்க. என்ன வரம்? அதாவது என்னய்யா? இந்த சபையில நான் முக்கியமான ஒரு ஆள் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். யாரு? இவ்வளவு நேரம் பார்க்கல. ஆமா. இப்போது சரி. 4-5 வருடத்துக்கு முன்பாக முதலாக கழுகுமலை பக்கம் நான் வந்து அரங்கேற்றம் பண்ணி வச்சாங்க. ஆமா. என்னுடைய சக நண்பர்களுமாகிய தோழர்களுமாகிய சகோதரர்களாகிய சரி. எனது அருமை பாசமிகு ஆமா. மந்தித்தோப்பை சேர்ந்த என் அருமை சரி. சகோதரர் பேச்சுமுத்து என்னுடைய வெள்ளிசை பார்க்க வந்திருக்கிறார். ஆமையா. அப்படியே அவர் தன்னாட்சி போன் பண்ணாங்க, எடுத்து பேச முடியல, அதுக்குள்ள இங்க ஆரம்பிங்கன்னு எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டாங்க. மன்னிக்கணும் பேச்சுமுத்து. ஆமையா. நான் வில்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு சகோதரர் என்னை உட்கார்ந்து எனக்கு இசை அமைத்து கொடுத்தார்கள். சரிதான். அழகாகவே என்னய்யா? இந்த மந்தித்தோப்பினுடைய வில்லிசை பார்ப்பதற்காக ஆமா. தங்க சகோதரர் வந்திருக்கிறாரு. சரி. இந்த பேச்சுமுத்து எல்லாம் சேர்ந்து அண்ணன் தம்பி 4 பேர் எனக்கு அரங்கேற்றம் பண்ணி வச்சாங்க. ஆமா. இன்னைக்கு நான் மறக்கமா இருக்க மாட்டேன். கண்டிப்பா. கடமைப்பட்ட இந்த முத்துமாரி வில்லு சரிதான். ஒரு கலைஞனை உயர்த்தி விட்டு மேடையில அமர வைத்த என்னுடைய சகோதரர் இந்த பேச்சுமுத்து. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் குருமலை சேர்ந்த முத்துக்குமார், நம்முடைய முரளி அண்ணாச்சி சரிதான். எல்லாருமே அரங்கேற்றம் பண்ணி வச்சாங்க. ஆமையா. இன்றைக்கு அவர்கள் என்னை ஏத்தி வச்ச நேரம் இன்னைக்கு நல்லா பேர் பூர்வமா போயிட்டு இருக்கு ஐயா. சரிதான். இப்படியாக இருக்கும் போது மகடாசுரனை பார்த்து கேட்கிற பாருங்க மாகாளி 8 பேரும், பகவானே என்னய்யா? இவனை கொல்ல வேண்டுமே ஆனால் ஆனால் நான் ஏன் கொல்ல வேண்டும்? எதுக்கு கொல்லணும்? எதுக்காக நான் கொல்ல வேணும்? எதுக்கு கொல்லணும்? வேண்டிய வரத்தை சொல்லுங்க. ஆமா. அடியே மந்தித்தோப்பு காளி, என்ன? இவன் அந்த காலத்துல தலக்கணம் பிடிச்சு போய் வந்திருக்கான். ஆமா. ஏமா நல்லா சொல்லுங்க கேளுங்க. என்ன? எவ்வளவுதான் செல்வம் செழிப்பாங்க, நம்ம தான் தலக்கணம் பிடிச்சோங்க. தலக்கணம் யாருக்கு இருக்க கூடாது? கூடாது. இப்ப நான் தான் இருக்கேன்னா, சரி. நான் தான் வாத்தியார் வேலை பார்க்க, எனக்கு தலக்கணம் இருக்க கூடாது. கூடாது. என்னைக்குமே நம்ம வந்து
சாந்த குணமா தாழ்ந்த மனப்பான்மையா இருக்கணும்ப்பா இருக்கணும். என் தம்பி என்னண்ணே? போட்டி இருக்கலாம் இருக்கலாம். பொறாம இருக்க கூடாது இல்ல கண்டிப்பா. கலக்கரம் பிடிச்சிருச்சுன்னா எனக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அர்த்தம்தான். அப்படிதான் வரமுனி பகவான்கிட்ட வரத்தை வாங்கிட்டு வர வழியில ஆமா. அகஸ்திய மாமுனிவர் தவத்துல உட்கார்ந்திருக்காரு கண்டும் காணாம வருகிறான் வரமுனி இவனுடைய தவத்தை பார்க்காம வந்ததனாலே பெரிய முனிவர் அகஸ்தியர் சொல்றாரா அடே வரமுனி என்னை நீ வணங்காமல் சென்றனாலே உன் தலைக்கு மேல கனவு அதிகமாயிருச்சு பாத்தியா உன்னுடைய தலையானது இன்று முதல் எரும மாட்டு தலையாக போகட்டும் அவன் மாட்டு மோகம் கொண்டதோடு நல்ல தலையாலே அவன் நல்ல சூரனாக வாழ்ந்து வரான் ஆவாரி சூரனாக மனித உடலோடு என்ன பண்ண பாத்தீங்களா அவர்களை கைலாச சிவனுக்கு அடிமை செய்யக்கூடாது மகடாசுரனுக்கு அடிமை வேலை செய்ய வேணும் யாரை என்ன வேலை செய்யிட்டு குடிக்கணும் மதுவை குடிக்கணும் குடிக்க மகடாசுரை அப்பதான் தேவாதி தேவர்களை அழைத்தான் மகடாசுரை ஏ தேவர்களை நீங்கள் பால் குடத்தை சுமந்து சிவனுக்கு பாலபிஷேகம் செய்ய பிறந்தவங்க இனிமேல் அந்த வேலை செய்யக்கூடாது இந்த மகடாசுரனுக்கு
காளிய கல்ல சுமக்க சொல்லுதான். ஆமா தேவர்களே கல்லு குடத்தை சுமக்கணும். சரி கல் குடம் சுமக்கலையா அவன் ஜெய ஜெய கன்னத்துல ஜெய அடிப்பேன். ஜெய மது குடம் சுமக்கலன்னா மண்டையில் அடிப்பேங்க பாருங்க. ஆமா மாமிசம் சாப்பிடுறதா மௌலாசுரன் செத்த மாடை தூக்கிட்டு வாங்க. போயிட்டு வாங்க செத்த மாடை தூக்கணும்னா செவுட்டுல அடிப்பேன். சரி தேவாதி தேவர்கள் பார்த்தாங்க. ஆமையா அட சண்டால பாவி மகடாசூரா, என்ன ஆண்டவன் சிவருமான் உனக்கு கொடுக்க தெரியாம வரத்தை கொடுத்துட்டாரு. ஆமா நீயோ வாங்கிய வரத்தின் மகிமையினால இந்த அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. கேட்ட பண்ணிருக்க நான் உனக்கு பணிவிட செய்யவா பிறந்த தேவாதி தேவர்கள். ஏ ஆண்டவா, பகவானே மகடாசுரனை சங்காரம் பண்ண யாரும் இல்லையா? அதனே அப்பதான் சிவருமான் வானத்திலே அசரீரி வாயிலாக காட்சி கொடுத்தார். ஆமா யார் தெரியுமா? யாரு சிவருமான் காட்சி கொடுத்தார் பாருங்க. ஆமையா ஏ தேவர்களே, என்ன? நீங்க அஞ்ச வேண்டாம். பதற வேண்டாம் என்ன சொல்றாரு பாருங்க சிவருமான். என்ன சொல்றாரு? ஐயா, அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், பதற வேண்டாம், வாரும் புல்லாய் தேவர்களே, பதற வேண்டாம். நம்ம மந்தித்தோப்பு சரி அருந்ததிய சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஆமையா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக திருவிழாவை காண வருகின்ற ஆமா ஐயா மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களை அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். கைதட்டி யார் இவனுக்கு போலீஸ் கரை போட்டது விழாவினை சிறப்பிக்க வரும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக உட்கார்ந்துட்டே கைதட்டி சால்வை நிறுத்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இது நம்ம செல்லு கிடையாது அவங்க செல்லு அவர் செல்லு கிடையாது எல்லாரும் கருப்பு நான் எடுக்கேன் உங்கள் அன்பே என்ன எல்லாரும் அவங்க எடுக்க வேண்டாமா நன்றி போடுங்க. தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. முடிஞ்சது படிச்சு தெரியுது அப்ப அப்படியே நிப்பாரு. அப்போது அந்த மகிடாசூரனாகப்பட்டவன் பார்க்கிறான். ஏ சண்டாள பாவி மகிடாசூரா, உன்னை அழிப்பதற்காகத்தான் மாகாளி 8 பேரை பதிவு செய்ய வேண்டும் என்று அப்பதான் நம்ம மந்தித்தோப்பு காளியம்மாட்ட சொல்றார் சிவபெருமான். எப்படி? கேட்டியா காளியம்மா, என்ன? நீ குடும்பத்துல மூத்தவளா இருந்த விவரத்தை கேட்ட பாத்தியா? ஆமா. இந்த வரமுனிங்கிறவன் தான் சாபத்தை வாங்கி எரும மாட்டு தலையோட மகிடாசூரனா இருந்துட்டு இருக்கான். அழிக்க தாண்டி நீ 8 பேர் பிறந்திருக்க ஆண்டவா, வந்துட்டா ஏ பகவானே, நீ எங்கய்யா போனீர் இவ்வளவு நாளு? எங்கேயா போய் நாங்க படாத கஷ்டமெல்லாம் தேவாதிகள் பட்டு கொண்டிருக்கிறோமே. ஆமா தேவர்களே, என்ன கஷ்டப்பட்டால் கண்டிப்பா என்னைக்கும் பலன் உண்டு. கண்டிப்பா ஒண்ணு கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காதுல்ல. கிடைக்காது நீங்க இன்னும் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டு இருங்க. கொஞ்சம் கஷ்டப்படு. உங்களை விடுதலை செய்வதற்காக மாகாளி மந்தித்தோப்பு 8 பேர் காலியாக வந்து நிற்பாள் ஆமா என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்றா பாருங்க. ஆமா. அடி வாடி வாடி காளியம்மா, அடி வாடி வாடி மாரியம்மா, ஏ கொலசை நகர் முத்தாரம்மா, அடியே அட்டகாளி என்று பேரா, அந்த மச்சரிசி வனமதிலே, ஏ வனமதிலே, அந்த மகிழையும் கோபுரமிலா, கேட்டியா மந்திதோப்பு காளி? இதுதான் இவன் கதை. நம்ம மந்தித்தோப்பு நகரத்திலே சரி
அழகாக நம்ம காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு ஆமையா முதலா வில்லுப்பாட்டு வச்சிருக்கீங்க. சரி அதுவும் திருநெல்வேலியில இருந்து நெல்லை முத்துமாரி வில்லுப்பாட்டை கூப்பிட்டிருக்கீங்க. ஆமா நாங்க நன்றியுள்ள வணக்கத்தோடு சரி நம்ம வில்லுப்பாட்டு இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும், ஆமா மக்கள் ஆர்வமா கதை கேட்காங்கன்னுட்டு சரிதான் நமக்கு இன்னும் நேரத்தை அதிகமாக ஒதுக்கி கொடுத்த மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் சரி நம்ம நெல்லை முத்துமாரி வில்லிசை குழுவின் சார்பாகவும் ஆமையா நம்ம மந்தித்தோப்பு மக்கள் சார்பாகவும் சார்பாகவும் அனைவருமே காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றியுள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா இப்ப இருக்கக்கூடிய போது அவங்க மனசு நம்ம படிக்க முடியும். கண்டிப்பா ஐயா என்னய்யா? கோயிலுக்கு அவங்க மனையிறங்கி படிங்க டைம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாத்தியா? ஆமா அந்த மனசுதாயே காளியம்மா போய் மனசு இறங்கி பேச வைக்க கண்டிப்பா ஒரு சில ஊர்ல அனுமதி கிடைக்காது, கிடைக்காது. கதையை சுருக்கி முடிச்சிருவான். ஆமா சுருக்குனா நான் சுருக்கிட மாட்டேன் கதையை, முடிஞ்சுதான் வில்லு மேலே விட்டு இறங்குவேன். சரி. இருந்தாலும் நம்ம காவல்துறை அதிகாரி அவர்கள் ஆமையா இந்த நல்ல நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ஆமா எங்கள் நெல்லை முத்துமாரி வில்லிசை குழுவின் சார்பாக சார்பாக மந்தித்தோப்பு மக்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தோடு ஐயா காவல்துறை அதிகாரி குடும்பங்களை எப்படி வாழ வேணும் பாருங்க. எப்படி ஐயா? எங்கள் மகளியம் எங்கள் கையாலே திருவையாலே, திருவையாலே. ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா வாழ வேணும். ஐயா செய்ய தொழில் பெருக வேணும். சம்காரம் பண்ணவா பிறந்திருக்கு. நாங்க 8 பேரும் பொம்பளை புள்ளில கன்னி பெண்ணா இருக்கோமே, அந்த அரக்கனை கொள்வதற்கு எங்களுக்கு ஆயுதம் வேணும் ஆண்டவா. ஏன் மந்தி தோப்பு காளி, அந்த அசுரனைக்கு உனக்கு என்ன ஆயுதம் வேணுமோ கேள், சிவபெருமான் தானே. அப்பதான் நம்ம காளியம்மா வாய் திறந்து சிவபெருமான் முதல்ல வாய் திறந்து கேட்கா, அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு எனக்கு சூலாயுதம் வேணும். தருவீர பகவானே, உமரு கையில இருக்க சூலம் தாங்களே எனக்கு, அதெல்லாம் தர முடியாது. நீ சூர சம்பாரம் பண்ணதுக்கு இந்த சூலம் காணாதமா எனக்குரிய திரிசூலம் உனக்கு எங்க பிறகு பாருங்க. சொல்ல அம்பி வந்த இடம் எங்கே காளியம்மா, சூலம் பிறந்திருக்கு. சூலம் பிறந்தேன்னா சொர்க்கானிக்கிற மண்டபம் தாய். ஏ பகவானே, காரியத்தாளுக்கு சூலம் காணாது, எனக்கு கப்பரை வேணும். மகுடாசுர ரத்தத்தை கொண்டு வரதுக்கு ஆத்தா காளியம்மாளுக்கு கப்பரை எங்கிற பிறகு பாருங்க. கப்பரையா 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 மதிப்பிற்குரிய பூபாலன் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக எனக்கு அள்ளிப்பணம் கொடுத்துள்ளார்கள். எனக்கு வாழ்க்கை வயதில்லை மாறி காரியர்களாலே வாழ வேணும், வளர வேணும், மாறி மாறி அருளினாலே. செய்யும் தொழில் சிறக்க வேணும், சென்ற இடமெல்லாம் புகழ் வேணும். சந்தோஷமா இருக்காலும் பூபாலனையா குடும்பத்தார்கள் நோயற்ற வாழ்வோடு இறைவத்த செல்வத்தோடு மங்களமாய் வாழ்மையா. இப்படி இருக்க காளியம்மா கேட்க பாருங்க, எனக்கு சூலமும் கப்பரையும் காணாது. ஆண்டவா, எனக்கு இன்னும் ஆயுதங்கள் வேணும். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? நான் வச்சு விளையாடுறதுக்கு எனக்கு வேப்பங்களை வேணும். காளியம்மா வேப்பங்களை
கேட்க பாருங்க வாங்கி அம்பு பிறந்த இடம் எங்கே காளியம்மா காளியம்மா அங்கே போட்டு காளி விஜயநகர் பட்டணமா அம்பு வந்து பிறந்த இடம் அது விஜயநகர் பட்டணமா காளியம்மா அவளுக்கு இன்னும் என்ன பிறகு பாருங்க ஆண்டவா இந்த மகடாசுரன் சேட்டை பண்ணும்போது அடிக்கிறதுக்கு சாட்டை வேணும் யாரெல்லாம் சேட்டை பண்ணாங்களோ என் சாட்டையோட அடிப்பேன் காளியம்மா முத்துவீரசாமி அடிச்சாரு பாத்தீங்களா அதே மாதிரி காளியம்மா சேட்டை பண்ணதவங்களும் சாட்டையால் அடிப்பாளாம் யாரு மகுடாசுரன் அடிக்கிறதுக்கு கேட்டா அந்த ஆயுதம் எங்க விறகு பாருங்க ஓ சாட்டை சாட்டை பிறந்த இடம் எங்கே காளியம்மா அடையடி பாருங்கம்மா மாரியம்மா கேட்கலாம் காளி தங்கச்சி மாறி எப்படி ஏ பரவானே எனக்கு உடுக்க வேணும் ஆண்டவா உடுக்க சத்தம் கேட்காத்தனா அக்கா தங்கச்சி வருவேன்னு அவளுக்கு உடுக்க எங்க வருது பாருங்க உனக்கு உடுக்க வந்து பிறந்த இடம் மந்தி தோப்பு காளி உனக்கு உடுக்க வந்து பிறந்த இடம் அது ஒத்துராச்ச பூமியடி என் காளியம்மாருக்கு விளையாட பம்ப கேட்க பாத்தீரா அடியம் மந்தி தோப்பு காளி உனக்கு பம்ப வந்து பிறந்த இடம் அடியே காளியம்மா பம்ப வந்து பிறந்த இடம் பம்ப பிறந்த இடம் எங்க காளியம்மா கொண்டதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கும் மாகாளி 8 பேர் வர பாருங்க சொல்லிடலாம் ஐயா நான் காளியம்மா போய் கொண்டுட்டு வரேன் எங்க அந்த ஊர் மக்கள் கொலகாரியுமாங்க யார் தாலி கட்டுவாங்க எங்க யார் கல்யாணம் பண்ணுவா தெரியலையா விழுப்புரத்துக்கு போனோமா ஏ தம்பி நம்ம மண்டிதோப்பு காளி கேட்கலாம் நாங்க இப்ப போய் கொண்டு வந்துட்டோம்னா கண்ணி பெண்ணா இருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும் நாளைக்கு வயசுக்கு வரும்போது கல்யாணம் பண்ணோம்னா இதை யார் தாலி கட்டுவா ஏ காளியம்மா தாலிய பத்தி நீ கவலைப்படாத ஆண்டவன் சிவருமான் என்ன சொன்னார் பாருங்க அந்த மகுடனையும் கண்டு வந்தார் மகுடனையும் கண்டு வந்தார் மாலை மனம் வைப்பேனம்மா சூரனையும் கண்டு வந்தார் சூரன்மையா வைப்பேனம்மா அரகனையும் கண்டு வந்தார் அரகனையும் கண்டு வந்தார் கல்யாணம் வைப்பேனம்மா மணி 12 மணி ஆகுது. எந்த கோயிலா இருந்தாலும் எந்த கதை படிச்சா நெல்லை முத்துமாரி வில்லிசை வழக்கம் என்னவென்றால் நம்ம இருக்குது காளியம்மன் கோயிலா இருந்தாலும் 12 மணி உச்சி வேலையாச்சு. இந்த உச்சி வேலை வந்து காவல் தெய்வம் நடமாடக்கூடிய நேரம். ஆகையினாலே கொஞ்சம் கால கைய மடக்கிக்காங்க. அம்மாளுடைய வாசலே 12 மணி ஆச்சுன்னா எல்லா காவல் தெய்வம் உலாவரத்துக்கு நேரமாச்சு. என் மந்தி தோப்பு காளி வாசலுக்கு யாரெல்லாம் வராரு பாருங்க. என் சீதையோட செல்ல புள்ள, என் லவ கருப்பா, என் கோட்ட கருப்பா, என் சவரி வர கருப்பா, என் 18 மணி கருப்பேன். 12 மணி ஆச்சு. கருப்பா எங்க இருக்கியோ மந்தி தோப்ப தேடி ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா. ஏ கருப்பா என் எல்ல கருப்பா என் பேச்சு எம்மா காவல
பேச்சு வார போடுங்கள ஒரு கலவை சத்தம் மேல கைய வைக்க பேச்சு அம்மா 12 மணிக்கு உள்ள சத்தம் போடுறாள அவன் சந்தியில நிப்பாளா சதுராடி வருவாளா போடுங்கள ஒரு கலவை பேச்சு வார போடுங்க போடுங்க ஒரு கலவை மனிதக்கில பிறந்தவரே சாமியோடு வர வாருங்க அம்மா உனக்கு வேலை நல்ல வேலை எடி அடியே என் பேச்சு பிரம்மசக்தி உனக்கு விளையாட நேரம் அடி தாலி வாசலுக்கு யாரும் சாமியை தடுக்காதீங்க சாமி வரணும் அல்லவா 12 மணிக்கு காவக்காரி வரா பாருங்க யாத்தா உனக்கு மாவால ஒரு பிள்ளையா பேச்சு உனக்கு மஞ்சனையால ஒரு புள்ளையா யாத்தா உனக்கு சீல மேல சீல வச்சு சீல புள்ள கேட்ட பேச்சு காரையாறு வனமதில நீல கண்ட பேச்சு அம்மா சிவல பெரியல்ல விட்டு சித்தா தங்கரைய விட்டு வாரால பேச்சு அம்மா மகாராஜா சுடமான சாமி ஐயா ஐயா காத்த புள்ள மாயா நீ சொடல அம்படி மகராசா மேல வீட்டு பெரியதர கீழே விட்டு சின்னதோர ஹைகோர்ட் மகாராஜா என் பேச்சு அம்மாளோடு என் பெரும சக்தியோடு ஆத்தா பேச்சு எப்படி வர விரிசடையா யாரு வர 12 மணிக்கு யாரு வர பேச்சி அம்மா துவைக்கு யாரு வர பாருங்க அந்த மலையாள சாமி கருப்பாரி சாமி கருப்பாரி சாமி மலையாள வாருமையா வாருமையா
அம்மா காவலுக்கு இந்த ஊருக்கு நான் எப்ப அடி வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குதிரையில வீர குதிரையில வீர குதிரையில அழகுமுத்து வீரா எப்படி வர பாருங்க நல்ல நல்ல குதிரையில கையில இருந்து மாறி வார மாறி வாரா ஆடி வாழ வாரா பண்ணிட்டு மையாச்சி வாடி வாய முத்து வீரா கொல்லாத தியாவரையா சாமியை கூப்பிடுறது 12 மணிக்கு நீங்க உட்கார்ந்து நம்ம கதைக்கு போவோம் பாட்டி தாலி கட்டுவாங்க 8 பேருக்கும் ஒரு பொருத்தண்டி என்ன அழகா இருக்கும் 8 பேருக்கு சிவபெருமான் புருஷன் தாலி கட்டுவாராண்டி அழகா இருக்கும் சிவபெருமான் தாலி கட்டுவாரா அவர் கட்டுவாரு
8 பேருக்கு தாலி கட்டுனாலே ஆமா. கல்யாண ஆசையை வரவழைச்சாரு சிவபெருமான். கல்யாண ஆசை வந்தாத்தான் எங்க மகன சம்பாரம் எடுத்துருவான். எப்படி வர வரல ஆனப்படை எடுத்தோமானா அதிக நேரம் ஆகும்படி குதிரைப்படை எடுத்தோமான கூட கொஞ்சம் நேரம் ஆகும். கரக்கும் படை எடுத்தாலையா எடுத்தாலையா மத்தியால் காளியம்மா எடுப்பாலையா ஆனப்படை எடுத்தோம்னா அதிக நேரம் குதிரைப்படை எடுத்தோம்னா கூட கொஞ்சம் நேரம் ஆகும். ஏமா காளியம்மா நம்ம 8 பேரும் பறந்து போவோம். ஆமா. பறந்து போய் நம்ம கொண்டுட்டு வருவோம். பறந்து போயிடுவோம். கொண்டுட்டு வந்தா தாலி கட்டுவாரு. சரிடா. போன உடனே ஒரு அரக்கனை போய் கொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு கன்னி பெண்கள் 8 பேரும் ஆம்பளை கொல்ல முடியுமா? முடியாது. அவன் அசுரன் அல்லவா? 8 பேரும் புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அடுத்த நாள் நோன்பு இருக்கா? ஆமா. இன்னைக்கு பாருங்க இல்லையா? புரட்டாசி அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் நவராத்திரி முழு ஆரம்பிக்கும். சரி. நவராத்திரி என்றால் நவம் என்றால் 9. ஆமா. 9 நாட்கள் ராத்திரி முழுக்க வாங்கிட்டு வந்த ஆயுதத்துக்கு பூஜை பண்ணதுதான் ஆயுத பூஜை. சக்தி ஏறிடுமா? ஏத்துறால ஒருவத்த சக்தி ஏத்துறாங்க. ஆமையா. சக்தி ஏத்துறதுல ஒரு அரக்கன் அழிக்கபடி சின்ன பிள்ளையா இருக்கிற காளியம்மாள் மாரியம்மாள். சொல்ல முடியும். ஏ தம்பி, என்ன? உங்க ஊர்ல நவராத்திரி பூசை உண்டா? அம்மா பூசை உண்டு. ஏன் நானே மாமா இருக்கு அப்படி பார்க்கறாங்க. ஏன்னா அவர்தான் நாட்டாங்க. அவர் சொல்றதா நடக்கும். நம்ம நேரத்துல கொலக்கட்டை வச்சு சுண்டல வச்சு ஏத்ததுக்கு கொலக்கட்டை. உங்க அண்ணனுக்கு பிறந்தநாளே. யாருங்க அண்ணே? அனுப்பி இருக்கா? அப்போதான் நீ பார்த்தால் அட்டகாளி என்று ஆமா. மகடாசுரனை கொல்ல வேண்டும் அல்லவா? சரிடா. மண்ணை நாளை கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்டை போட்டாம கலந்து படிக்காளி அவர் கல்லினால கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்டை போட்டா மழை கலந்துமடி கல்லால கோட்டை விட்டோம்னா கால தாமதாகும். இரும்பால கோட்டை விட்டோம் இரும்பால கோட்டை விட்டா துருபிடிச்சு போயிடும். ஏக்க காளியம்மா அக்னியால கோட்டை போடுவோம். அக்னி கோட்டை போட்டா இவங்களுக்கு பேரு அக்னி காளின்னு ஒரு பேரு. அதனால எந்த ஆண்களும் உள்ள வர முடியாது. அக்னி கோட்டை போட்டு அட்டகாளி 8 பேர் எப்படி இருக்கிறார்? தூங்கிட்டு இருக்கான். 6 மாசம் தூங்கிட்டு இருக்கான். எப்பத்தான் தூங்க விழிப்பானோ அப்பத்தான் அவனை கொல்லணும். பாடிப்பட்டிருக்கூடிய நெல்லை முத்துமாரி வில்லிசைக்குழுவை பாராட்டி 101 ரூபாய் 101 லட்சமாகவே அள்ளி வழங்கிய செல்வச்சிமான் யார் தெரியுமா? முத்துராஜ் அவர்களும் முத்துப்பிரியா முத்துப்பிரவீன் அவர்கள் சார்பாக நமக்கு 101 ரூபாய் 101 லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். என் தாயான காளியர்களாலே வாழ வேணும் வளர வேணும் மாகாளி அருளாலே தங்கமாய் வாழ வேணும் வாழ வேணும் வளர வேணும் எப்படி வர பாருங்க. 10ஆம் நாள் தசரா அன்னைக்கு 10 என்றால் தசம், ராள் என்றால் ராத்திரி. தசரா அன்னைக்கு ஆத்தாக்காளி எப்படி விளையாடுறத பாருங்க. அவன் தாண்டவம் போயிட்டு வாராள், காளியம்மாள் தாண்டவம் போயிட்டு வாராள்.
குழுவிட்டு இறங்குதால என் தாயான காளியம்மாள் அவ ஆடுற ஆட்டத்துல சடமுடியெல்லாம் உடையுது எப்படி இருக்கு தெற்க விழுந்த சட தெங்கலும் நீராட மேற்க விழுந்த சட மேகடலும் நீராட கிழக்க விழுந்த சட கிகடலும் நீராட என்ன உச்சியில விழுந்த தடை வயலர் பாதம் போட அம்மா ஆடுதா ஆட்டம் யாராவது கொஞ்சம் கடுங்காத்தி இருந்தா போட்டு கொண்டாங்கம்மா ஆடுதா ஆட்டத்துல தாண்டம் ஆடுதா பாத்தியா சட முடியெல்லாம் உலஞ்சி ஓடுது ஒவ்வொரு கடலுக்கும் நீராடி வருது வடக்க விழுந்த சடை தெற்க விழுந்த சடை கிழக்க விழுந்த சடை மேற்க விழுந்த சடை இன்னும் குறை கதை தான் இருக்கு அம்மாளுக்கு முக்கியமான கதை முத்துவரம் வாங்குறது நேரம் ஆயிட்டு யாரும் வீட்டு கிளம்பாதீங்க மாரியாத்தா பிறத்தால வந்துருவான் அதனால இருந்து முத்துவரத்தை கேட்டுவாங்க என் தாயான காளியம்மா மகுடா சம்ஹாரம் முடிக்க வருகிறாள் பார்த்தீங்களா மகுடா சூற முடிச்சிட்டு இருக்கான் தூக்கி முடிக்கான் பார்த்தா காளியம்மா ஏ யாரப்பா நந்தித்தோப்பு காளி என்ன பண்ணா பாருங்க மகுடா சூறா நீ பண்ணாத அட்டகாசம் பண்ண பாத்தியா அவன் உச்சி நல்ல தலையிருப்பா மல்லா கட்டி போட்டு உச்சி தாய பிடிக்கா மல்லாக்க போறதா மகடாசுரன் நம்ம நந்தித்தோப்பு காரியம் காலை தூக்கி ஒரு மிதி நெஞ்சில எப்படி மிதிக்க பாருங்க இடது கால மண்டி போட்டு மண்டி போட்டு வலது கால தூக்குதால சுலாயுதா வல்லையில போடுகள போய் போலவ சாமா நல்ல சாமா மாச்சி அவளையும் குத்துதார குத்துதார காளியம்மா காளியம்மா ஒரு கோலவ வீரப்பல்லா விசடையா விதாங்க நமோடியா வாராள காளியம்மா ஏ காளியம்மா யாத்தா போடுங்களே நீங்க ஒரு ஏ காளியம்மா வாராளையா வாராளையா காளியம்மா பொல்லாத சூரனைய குத்துதால காளியம்மா ஒரு குலவ பொன்னான வைக்கோவ சூரப்பட்டு குத்துதால சுத்தி வர காளியம்மா மாட்டுக்கள இருக்கும்போது யானத்தல முளைச்சிடுமா யானத்தல இருக்கும்போது சிங்கத்தல முளைச்சிடுமா சிங்கத்தல இருக்கும்போது சேவத்தல முளைச்சிடுமா அருகருக்கு தலைமுறைக்கு அருமாறி அந்த மகிழனுக்கு ஆடி மாட்டுத்தலையா இருக்கா யானை தலைமுறைக்கு யானை தலை இருக்கா சிங்கத்தலை முளைக்கு சிங்கத்தலை இருக்கா சியாவல் தலைமுறைக்கு சும்மா இருந்தாலும் வந்து புக்காரி மணிக்கூடல மாலையாக போடுவாரா ஈரத்தோட தாமரக்கா தாமரக்கா
ஐயா உண்முள்ள காளி நெற்றி மாமா யாரு மாமா ஏ மனிஷா 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 நெவுளு முழிச்செலுது ஏம்மா இந்த உசுலுக்கு ஒரு 18 சொல்லுமா ஈரக்கோல தாமரக்கா நான் கேட்டு எனக்கு தரமாட்டேன்னு நீ சொல்லியிருக்க. நான் பாத்துக்கிறேன். படி படி. அவன் வேலையான வேலையடி எல்லாரும் ஜாமிதான் பெரிய வடையா பூசாரி கொடுங்க அம்மாளுக்கு யாருக்கு எனக்கு பூஜை நடக்கும் போது ஆயத்தை கையில கொடுக்காம நீங்க ஒரு ஆளுங்க மதிக்காம கொடுக்க முடியாது. செருப்புகள் சாமி வரும்போது கேட்டது கொடுக்கணும் ஐயா. வேண்டாப்பா வேண்டாம் விடு வேண்டாம் விடு. நான் இதே இடத்துல வந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னா எனக்கு இவ்வளவு நீ பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் கேட்ட என் ஆயிரத்தை எதுக்கு கொடுக்க மாட்டேங்க? எதுக்குப்பா கொடுக்க மாட்டேங்க? எதுக்கு வாங்கி வச்சிருக்க சொல்லுப்பா சொல்லு. என்ன உலகத்துக்கு வரவழைச்சு மனுஷன் இந்த குர்ராட்சி கொடுக்க மாட்டேங்க. அம்மன் வருவத பாருங்கடி அம்மன் ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருவத பாருங்கடி வருகிற காளியம்மாளுக்கு பாருங்க மாளிகை வருவத நம்புடா நம்பு இல்லைன்னா விட்டுரு. ஆனா எண்ணி 48 நாளைக்கு ஒரு மண்டலம் பூஜை வைக்கும் போது நான் யாருங்கிறது படிப்பா படி. ஆடி வர பாடி வர ஆடாளி மட்டு வர வேணும்
ஆடி வர வாடி வர ஆடி வர வாடி மனுஷா உங்க அண்ணா ஆடுற தரை எதிருது. சாமிகள் எங்க கேக்கிய நான் கரையில படிப்பேன். தாயான காளியம்மாள் மகடாசுரனை சங்காரம் செய்தார். அம்மா காளியம்மா மகுடனை சங்காரம் செய்ய மகடாசுரனாகப்பட்டவன் கேட்கிறான். நான் சொல்றேன், அவன் அம்மா அழுதால. தாயான காலிட்ட கேட்காம மகடாசுரன், நீ காலின தெரிஞ்சா கையெடுத்து கும்பிட்டுருப்பேனே, நீ மாறி நெறியுமானால் மாலை போட்டு கும்பிட்டுருப்பேன். தாயான காளியம்மாள் எல்லாரும் அப்படியே உட்காருங்க, முட்டை வாங்கி கதையை முடிக்க போறோம். எல்லாரும் உட்காருங்க, முத்தோட வாங்க போறோம். தயவு செய்து பக்தர்கள் உட்காருங்க, எந்த ஆரவாரமும் வேண்டாம். சந்தோஷமா நடத்துது கூடைய. 8 பேருமே வாரவாரங்க காளி கொண்டுட்டு என் தாயான மகடாசுரன் கேட்கா, எம்மா மகடாசுரா, நீ என்கிட்ட உயிர் பிச்சை கேட்டு மன்னிப்பு தான் கேட்டல்ல, செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். ஆகையினாலே மகடாசுரா, இன்னே இருந்து நீ அரக்கனா இருக்க வேண்டாம். காளியம்மா உனக்கு ஒரு வரத்தை தாரேன். அவன் என்னவா மாத்துதா பாருங்க. அவன் சிங்க முகம் வாகனமா வாகனமா. எங்களை பார்த்து கை நீட்டுதியே, நான் என்ன பண்ணேன்? என்னை பத்தி கை நீட்டுதியே, நான் வெள்ளு பாட்டு கதை படிக்க வந்திருக்கேன். கை நீட்டுற தொழில் கூடாது. சிங்க முகம் வாகனமா வாகனமா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து சாமியார்களுக்கும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பது கும்பாபிஷேகம் மட்டுமே. தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கோவில் குறை என்று ஒன்று உள்ளது. அந்த கோவில் குறையின்றி தங்களுக்கு தேவையான வழிபாடு முறைகளை தாங்கள் வந்து கூறுங்கள். கண்டிப்பான முறையில் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டு கண்டிப்பான முறையில் இன்று அன்பு உள்ளவர்களுக்கு அனைவரும் அமைதி காக்க ஐயா கொய்யா பழம். கொய்யா பழம்